காலம் கருதி இருப்பர் கலங்காது, கலங்காது காலம் கருதி இருப்பர் யாரென்றால் ஞானம் கருதுபவர் என்கிற வள்ளுவத்தை முன்வைத்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். காலம் என்கிற தலைப்பில் இந்த உரை செய்யலாம் என்று அமர்ந்திருக்கிறேன். இந்த உரை காலம் என்பதை முன்னெடுத்து செல்வதற்கு முன்பாக சந்தோஷம் துன்பம் என்பதை பற்றி என்னுடைய ஒரு கருத்தை உங்களிடம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த காலத்தை தொட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் என்று இந்த சந்தோஷம் துன்பம் என்கிற என்னுடைய பார்வையை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன வயதில் ஒரு பாடல் ஒன்று கேட்டேன். காதலன் படம். அந்த படத்தில் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் வைரமுத்து எழுதிய வரிகள் என்று நினைக்கிறேன். அதில் ஒரு வரி ஒன்று வரும். என்ன ஒரு ஆழமான வரி! இப்படித்தான் வைரமுத்து எழுதினாரா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த எழுத்து எனக்குள் நிறைய சிந்திக்க வைத்தது. அது என்ன வரி என்றால், சந்தோஷம் என்றுமே சலிக்காதா. இது அந்த முக்கால முக்காபிளா அப்படின்னு ஒரு சாங்ல வரும். ஸ்வர்ணலதாவுடைய குரல், வைரமுத்துடைய வரிகள். இது அவர் எப்படி நினைச்சு எழுதுறான்னு தெரியல. நான் என்ன யோசிச்சேன்னா, ஆமா இல்ல, இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஒரு மணி நேரம் அந்த சந்தோஷம் நீடிக்குது, ஒரு நாள் நீடிக்குது, 10 நாள், ஒரு மாசம், 365 நாட்கள் ஒரு மகிழ்ச்சி எனக்கு நீடிக்கிறது என்றால் அப்ப கூட எனக்கு சலிச்சு போகல. போதும். ஒரு இனிப்பு பண்டமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடித்த இனிப்பு பண்டமாக இருந்தாலும், சர்க்கரை பொங்கலை வைத்தால் 1 வாய் 2 வாய் 10 வாய் இல்ல ஒரு பிளேட்டு அதுக்கு மேலே கொண்டு வந்து உங்களுக்கு சலிச்சு போயிடும். போதும்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க, உங்களுக்கு பிடித்த இனிப்பு பண்டமாக இருந்தாலும். ஆனால் மகிழ்ச்சி மட்டும் நமக்கு எவ்வளவு வந்து கொண்டே இருந்தாலும் மனம் சலிக்கவே மாட்டேங்குது. இதுதான் படைப்பு. நம்முடைய அந்த இயல்பினுடைய வடிவமைப்பு, டிசைன், நம்மளுடைய அந்த சைக்காலஜியுடைய ஆஸ்பெக்ட், அந்த டிசைன் வடிவமைப்பே எப்படித்தான். சந்தோஷம் எவ்வளவு அள்ளி கொட்டிக்கொண்டே நொடிக்கு நொடி சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தாலும் உனக்கு சலிக்காதுடா அப்படிங்கிற மாதிரியான டிசைனை நமக்கு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற டிசைனை நமக்கு இந்த பிரபஞ்சம் அமைத்திருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், அதற்கு மாறாக ஒரு செகண்ட் துன்பம் பாருங்க, அப்படியே அதற்கு மாறாக, சரியா, சந்தோஷம் எவ்வளவு வந்து கொண்டே அருவி போல் வந்து கொண்டே இருந்தாலும் நாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு செகண்ட் கூட சலிக்க மாட்டேங்குது. ஆனால் துன்பம் ஒரு செகண்ட், ஒரே செகண்ட் வந்த உடனே தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறோம். சரி, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். துன்பம் ஒரு மணி நேரம் நீடித்தால் அப்படியே ரொம்ப துவண்டு போய் விடுகிறோம். ஒரு 10 நாள் நீடித்தால் ரொம்ப அப்படியே அவருடைய முகத்தில் மலர்ச்சியே வருவதில்லை, சிரிப்பே வருவதில்லை. நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுத்தினாலும் அந்த துன்பம் அப்படியே ஸ்ட்ராங்கா 10 நாள் துன்பம் வேரூன்றி விடுகிறது. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி படுத்தினாலும் அந்த நபரை மகிழ்ச்சிப்படுத்த முடியவில்லை. அந்த துன்பம் அப்படியே அவனை அலைக்கழித்து விட்டது. சரி, இப்போ இதுதான் நான் வேறுபாடாக நான் பார்க்கிறேன். எவ்வளவு, அதாவது சலிப்புத்தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்ட இன்பம் சலிப்புத்தன்மையே. அதான் வைரமுத்து அதை எப்படி எழுதினான்னு தெரியல, நான் இப்படி உள்வாங்கிக் கொண்டேன். சந்தோஷம் என்றுமே சலிக்காதா அப்படின்னு. சந்தோஷம் சலிக்கவே மாட்டேங்குது. துன்பம் அப்படி ஆப்போசிட். கூட வந்தாலும் சலிச்சு போயிடுது. தலையில கையை வச்சுட்டு உட்காந்துடுறோம். சரி, இதை ஒரு பக்கம் வைத்து விட்டு இப்போ நான் காலத்தை நான் தொடுகிறேன். பெருமக்களே, நான் என்ன புரிந்து கொள்கிறேனோ, அதை நான் என்ன புரிந்து கொண்டேனோ அதை நான் அப்படியே உங்களிடம் நான் சொல்கிறேன். நன்மைக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடி வாங்கியே ஆக வேண்டும் என்று இந்த காலம் டிசைன் செஞ்சிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நபருக்கு சந்திராஷ்டமம் வரும். சரி, இது என்னது அப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். சரி, அது 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 சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே வரும்போது என்னுடைய புரிதல் என்ன அப்படிங்கறதை நான் சொல்றேன். இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த ஜோஷியம், இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் கேளுங்கள், கேட்டு பாருங்கள். அப்படித்தான் நாம் அனைவரும் இருந்திருப்போம், நாத்திகவாதியாக இருந்திருப்போம். இதற்குள் என்ன உண்மை இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் தானே. சரி, இந்த
இதற்குள் என்ன விஞ்ஞானம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்ட வகையில் உங்களிடம் நான் சொல்கிறேன். இந்த பூமியை இந்த நிலா சுத்தி வருகிறது, சரியா? சுத்துகிற ஒவ்வொரு நொடியிலும் ஒரு நட்சத்திரத்தின் மீது கால் வைக்கிறது, சரியா? நாம் அனைவரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கொண்டுள்ளோம். எனக்கு கேட்ட நட்சத்திரம் என்பது போல உங்களுக்கு அனுஷமாக இருக்கலாம், ஒவ்வொரு ஹஸ்தமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும், தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த நிலா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கால் வச்சு அடி கொடுக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அப்படி. அதுதான் சந்திரனின் அஷ்டமம், சரியா? இது 15 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தனுடைய தலையிலையும் வந்து விழுகுது. இந்த பூமியில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு அது பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அம்பானியாக இருந்தாலும் சரி, 15 நாளைக்கு ஒரு தடவை பொட்டீர்னு ஒரு அதான் சந்தோஷம் துன்பம். நம்ம அந்த பாட்டை அதை கேட்டுட்டு தான் இப்ப இந்த உரைக்குள் வந்திருக்கிறோம். 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த துன்பச் சுவையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை அந்த சந்திராஷ்டமத்துல என்னதான் நடக்கும் அப்படின்னு நான் அலசி பார்த்த வகையில் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு அந்த நாள் அந்த கேலண்டர்ல போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பிரஷர் அழுத்தம் வந்து அந்த 2 நாள் வரும். 15 நாட்களில் அந்த 14ஆம் நாள் 15 நாள் மாசத்துல 2 தடவை, ஒரு 4 நாள், இங்க 2 நாள் அங்க 2 நாள் சந்திராஷ்டமம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து சேரும் பொழுது அந்த 2 நாட்களில் என்ன நிகழ்கிறது என்றால் ஒரு பிரஷர். அது என்ன மாதிரியான பிரஷராக இருந்தாலும் அது வந்து அந்த நட்சத்திரத்திற்கு வந்து சேர்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் உண்மையா பொய்யா? என்னடா இது மூட நம்பிக்கைக்குள் இருந்து கொண்டு இந்த ஆன்மீகவாதி இப்படி பேசுகிறானே, அறிவியலை பேசுவது போல் பேசி இந்த மாதிரியான ஜானகம் மூட நம்பிக்கை இதையெல்லாம் பேசுகிறானே என்றாலும் நிகழ்கிறது தானே, இதெல்லாம் நிகழ்கிறது தான். நிகழலைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் நடக்கலப்பா அப்படின்னு நான் சொல்லிடலாம். இதெல்லாம் நிகழ்கிறது எனும் பொழுது அதைத்தான் அப்படியே நான் உங்களிடம் சொல்கிறேன். சரி, அப்போ அது என்ன மாதிரியான பிரஷர் வந்து சேருகிறது என்றால், ஒன்று உள்ளுக்குள் இருக்கிற கோபத்தை தூண்டி விடுகிறது. உடனே நாம் புரிந்து கொள்கிறோம், சரி கோபத்தை தூண்டுகிறது. அப்போ அந்த சந்திராஷ்டமம் வருகிற நாட்களில் கோபத்தை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வேற ஏதோ ஒரு பாதை மூலமாக அந்த சந்திராஷ்டம் வெளிப்படுகிறது. அது உடல் விளைச்சலாக இருக்கலாம். அப்படியே வந்துட்டு சிம்பிளா முடிக்கிற வேலைய அலைஞ்சு திரிஞ்சு இதையும் புரிந்து கொள்ளும் பொழுது ஓஹோ, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 2 நாள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அதாவது கோபம் படக்கூடாது, அப்புறம் உடல் உளைச்சல் வருவது போல் தெரிகிறதே, இந்த 2 நாள்ல மட்டும் அப்படி தெரிகிறதே என்று கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்று அந்த ஓட்டையையும் நீங்க மூடுனீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் வேறு ஒரு ஓட்டை வழியாக வேறு மாதிரி வருகிறது. இது போன்று நீங்கள் ஒவ்வொரு ஓட்டையையும் புரிந்து கொண்டு நீங்கள் அடைக்க ஆரம்பித்துக் கொண்டு நீங்கள், நான் கேட்கிறேன், சும்மா அந்த 2 நாள் உங்களுக்கு லீவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்திராஷ்டமம் அந்த 2 நாள் லீவு, நீங்க வீட்டுல இன்னைக்கு சந்திராஷ்டமம் நான் ஒரு வேலையும் செய்ய போவதில்லை என்று நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு குறைஞ்சபட்ச தலைவலியாவது வரும். என்னடா நான் லேப்டாப் பார்க்கல, புக் படிக்கல, ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்கார்ந்து இருக்கப்ப எப்படி தலைவலி வரும் என்றால் தெரியல. அதுதான் இந்த சந்திராஷ்டமத்துடைய வடிவமைப்பா என்னவென்று தெரியவில்லை. கோபம் வரல, உடல் உளைச்சல் பண்ணல, கடுமையான வேலைகள் பார்க்கல, வேற எதையாவது நினைச்சுக்கிட்டும் இருக்கல, ஒரு கடுமையான ஒரு பிறவியை நினைத்து கொண்டிருந்தாலாவது கோபம் வரும், அதுவும் நினைக்கல, எதுவுமே பண்ணல. ஆனால் எப்படியோ வந்துட்டு ஒரு பிரஷர்ல ஏதோ ஒரு வழியை கொடுத்து விடுகிறது அந்த சந்திராஷ்டமம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதை போல் நீங்களும் புரிந்து கொண்டிருக்க, அதாவது இதெல்லாம் உள் அலசல் செய்தால் தெரியும். நிறைய பேர் அப்படியே வேலை 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 வேலைன்னு போகும்போது சந்திராஷ்டமம் அந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளேயே அப்படி வந்துட்டு போயிருக்கும். நம்ம அதை அலசி பார்க்கல. அப்படி அலசி பார்க்காததுனால நமக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை பத்தி லூஸ் மாதிரி பேசுறான் அப்படின்னு உங்களுக்கு ஹரிபரி லைஃப்ல அந்த சந்திராஷ்டமம் அப்படி வந்துட்டு போயிருக்கும். கண்டிப்பாக நீங்க கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னா அந்த 15 நாள்ல நீங்க பண்ண டென்ஷன்ல அந்த சந்திராஷ்டமம் டைம்ல தான் வந்து அந்த கிராஃப் அப்படியே மேல போயிட்டு அப்படி வந்திருக்கும். டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அவ்வளவும் அலசுவது இல்லை. அலசி பார்க்காததனால் அப்படியே ஆட்டு மந்தைகளோடு செல்வது போல் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அலசி பார்த்த நான் இதை உங்களிடம் நான் சொல்கிறேன். இப்படித்தான் சந்திராஷ்டமம் என்பது 15 நாளுக்கு ஒரு முறை வருகிறது. சரி, இப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலம் துன்பம் தருகிறது என்று நான் சொன்னேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிதாக பார்ப்போமா? பெரிதாக பார்த்தோம் என்றால் வாழ்க்கை, முழு வாழ்க்கையிலும்
எப்படி இந்த காலம் துன்பம் தருகிறது என்று பார்க்கும்பொழுது 7.5 நாட்டு செடி இப்போ சூரியனுக்கு சுத்தி நிலா வருகிறது, இதே மன்னிக்கவும் பூமியை சுற்றி நிலா வருகிறது. இதே போல் இந்த பூமிக்கு இன்னொரு கோள் ஒன்று இம்பாக்ட் கொடுக்குது, அந்த ஒரு தாக்கம் கொடுக்கிறது. அது என்ன கோள் என்றால் சனி சாட்டர்ன் என்கிற ஒரு கோள். அந்த கோளுடைய இம்பாக்ட் வந்துட்டு இந்த பூமியில கொடுக்குது. இப்ப எப்படி நிலா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல வந்துட்டு அப்படி மிதிச்சுட்டு போகுதோ, அது மாதிரி ஒவ்வொரு 2.5 வருஷத்துலயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல இந்த சனி கிரகம் மிதிச்சுக்கிட்டு போகுது ஒவ்வொரு 2.5 வருஷத்துலயும். அதாவது அத 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஜனன சனி, ஜென்மத்து சனி, அஷ்டமத்து சனி என்று அந்த 2.5 இந்த மொத்த 7.5யும் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ஜனனம் என்றால் அந்த உள்ளுக்குள் நுழைகிற சனி கிரகம், நடுவுல இருக்கிறது வந்துட்டு ஜென்ம சனி, அதற்கு பிறகு அஷ்டமம் முடிந்து போகிற அந்த 2.5 வருஷம் வந்துட்டு கடைசி சனி என்று மொத்தமாக 7.5 வருடம் இந்த ஒரு கோள் ஒரு மனுஷனுக்கு துன்பம் தருகிறது எனும் பொழுது என்னடா ஆச்சரியமா இருக்குது, இதெல்லாம் உண்மையா என்று பார்த்தால் என் வாழ்க்கையிலும் நடக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிகழ்கிறது. நம்ம ஒன்னும் சும்மா ஜாதக நோட்டை தூக்கிக்கிட்டு ஜோஷியக்காரனை நோக்கி நம்ம ஓடல, சும்மா ஒண்ணும் ஓடல. இன்றைக்கு வரைக்கும் ஜோஷியக்காரங்களுடைய கடை, அவர்களுடைய விஷயம் எல்லாம் நம்பும்படியாக இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். நான் இன்னும் அதை ஆழமா நம்ம பேசல. அது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். ஜோஷியர்கள் வேண்டுமானால் பொய் சொல்லலாமே தவிர ஜோஷியம் என்பது ஒரு பொய்யான விஞ்ஞானம் கிடையாது என்பதனால் அது இன்றைக்கும் அது நிகழ்கிறது எனும் பொழுது இந்த கோள்களில் உள்ள விஞ்ஞானம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விஞ்ஞானம். அப்ப இந்த சனி கிரகம் பெரிய காலத்தில் குடிக்கிறது 7.5 வருஷம். பாருங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை. சின்னது டைம் லைன் பார்த்தோம்னா, டைம் ஸ்கேல்னு பார்த்தோம்னா குட்டி ஸ்கேல். ஒரு பெரிய ஸ்கேல்னு பார்த்தோம்னா 7.5 வருஷம் ஒரு மனுஷனுக்கு துன்பம் இருந்தா எப்படிங்க இருக்கும்? இதை விட இன்னும் பெருசா பார்ப்போமா? யுகத்தில் இருக்கும் துன்பம். நீங்க பாருங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிற துன்பம் பார்த்தோம். வாழ்க்கையில 7.5 வருஷம், அடுத்து 30 வருஷம், அடுத்து 7.5 வருஷம், இப்படி ஒரு நட்சத்திரத்துக்கு வரும் துன்பத்தை பார்த்தோம். சரியா? இப்ப யுகம் பார்க்கலாமா? நம்முடைய அதான் பெரிய இது பாருங்க, இது காலம், பெரிய காலம். இது ஒரு பெரிய காலத்திற்கு நீங்க பின்புறம் பார்த்தாலும் வந்துட்டு அதோடைய ஆரம்பம் இல்லை, இந்த பக்கம் பார்த்தாலும் அதோடைய முடிவில்லை. காலம் எல்லையற்றது. சரியா? ஆனால் அதை ஒரு ஸ்கேல்ல வகையறைப்படுத்தி இருக்கிறார்கள். டைப்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு வகையறைப்படுத்தியிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்துல வேற மாதிரி, பட் தமிழ்ல எனக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்ல வகையறைப்படுத்தி இருப்பது ரொம்ப, ஏன்னா ஆழம் கண்டவர்கள் தமிழர்கள் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அழகாக வகையறைப்படுத்தி இருக்கிறார்கள் 4 விதமாக. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்திய யுகத்தில் மந்திரங்களாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், செய்கிற நற்செயலாக இருக்கட்டும், சும்மா சரமாரியா பரவி கிடந்தது. எல்லார் வீட்டிலையுமே சும்மா, அதாவது எல்லாருடைய அகத்திலும், எல்லாருடைய வீட்டிலும், எல்லாருடைய செயல்களிலும், வினைகளிலுமே அந்த அறம் என்பதும் சத்தியம் என்பதும் அப்படியே சும்மா சரமாரியாக கிடந்தது சத்திய யுகத்தில். கொஞ்சம் கசடு வந்து சேர்ந்தது திரேதா யுகத்தில். கொஞ்சம் கெட்ட சிந்தனை அந்த மக்களுக்கு ராமாயணம் நடந்தது எப்போ? திரேதா யுகத்துல. சரியா? அப்போ கொஞ்சம் கெட்ட எண்ணம். அதுக்கு அடுத்தது துவாபர யுகம், போர், சண்டை, கொஞ்சம் அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் தகராறு, மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம். சரியா? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கெட்ட சிந்தனை வந்துச்சுன்னா அது துவாபர யுகம். கலியுகம் என்பது எப்படி இருக்கும் என்றால், எப்படி நான் சந்திராஷ்டமம் 15 நாட்களுக்கு ஒரு முறை துன்பம் தரும் என்று சொன்னேனோ, 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம் 30 வருடம் கழித்து 7.5 வருஷத்துக்கு துன்பம் தரும் என்று சொன்னேனோ, அதுபோல் கலியுகம் என்பது 3 யுகத்தை கடந்து ஒரு பெரிய யுகம், துன்பம் தருகிற ஒரு யுகம். யாருக்கு துன்பம் தருகிறது? இங்க பாருங்க, நான் சொன்ன சந்திராஷ்டமமாக இருக்கட்டும், 7.5 நாட்டு சனியாக இருக்கட்டும், அதாவது ஒரு நபர் என்று சொல்லிக் கொண்டு போகலாம். அப்ப சுயம், இந்த உடல் சார்ந்த இந்த நாகராஜ், எனக்கு சந்திராஷ்டமம், எனக்கு 7.5 நாட்டு சனி அப்படின்னு ஒரு மாதிரியான சுயம், செல்ஃப் அப்படின்னு போயிடும். இப்போ கலியுகம் எனும் பொழுது நாம் அனைவரும் இந்த மொத்த பூமியிலுமே
கலியுகம் சந்திராஷ்டமம்னா உனக்கு. அப்ப நீ வந்துட்டு உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்துப்ப. 7.5 நாட்டு சனினா வந்துட்டு அது உனக்கு தான். அப்ப நீ தான் கேர்ஃபுல்லா இருந்துப்ப. அப்போ கலியுகம் என்பது என்னன்னா மொத்த பூமிக்கும் என்னும் பொழுது இப்போ நீ எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அனைவரையும் நீயாக பார்க்க வேண்டும். இங்க பாருங்க, இது வேற மாதிரியான ஆன்மீகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருமே நான், அதாவது நான் தான் இங்கு வந்திருக்கிறேன் என்கிற பார்வை இருக்கும் பொழுது, அப்போ இங்க இருக்கிற நானாகிய என் நண்பன், என் விரோதி, என்னுடைய பூச்சி புழு, நானாகிய இந்த அனைத்தும் இந்த கலியுகத்திலிருந்து எப்படி மீள்வது எனும் பொழுது கொஞ்சம் முற்று பார்க்க வேண்டும். நம் மனதிற்குள் இருக்கும் கசடுகளை பார்க்க வேண்டும். நம் மனம் என்பதை விட இந்த சமுதாயத்தில் இருக்கும் கசடுகளை பார்க்க வேண்டும். அது அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் காலம் அப்படித்தான். சந்திராஷ்டமம் சமயத்துல நீங்க என்னதான் புத்தி வச்சாலும் ஏதாவது ஒரு ஓட்ட வழியா கொஞ்சம் தலைவலியாவது தந்துருது. அந்த காலம் அப்படித்தான். அந்த 2 நாள் வந்துட்டு அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டது. 7.5 நாட்டு சனி, நீங்க என்னதான் மகாராஜாவாக இருந்தாலும் 7.5 நாட்டு சனி உங்களுக்கு துன்பம் தந்துதான் ஆகும் என்பது அந்த காலத்தின் செயல். அதனால்தான் இந்த திருக்குறளை நான் சொன்னேன், கலங்காது காலம் கருதி இருப்பர். அமைதியா அந்த காலம் நடக்கிறப்போ அமைதியா இருப்பர். யார் என்றால் ஞானம் கருதுபவர். இந்த உலகத்தின் நன்மையை கருதுபவர். ஒரு கெட்ட காலம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கலங்காது அமைதியாக இருப்பர். அற்புதமான திருக்குறள். அந்த காலம் அறிதல் அப்படிங்கிற அந்த 10 குறள்லையுமே நான் இப்ப அந்த உரை செய்வதற்கு முன்பாக எதை பேசலாம்னு நான் பார்த்தப்போ எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. மற்றது கூட வேற மாதிரி இருந்தது. இது ரொம்ப ஃபேமஸான திருக்குறள், இதை சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனால் இதை விட்ட மற்ற குறள்களை என்னால் எடுக்க முடியவில்லை. கலங்காது காலம் கருதி இருப்பர், ஞானம் கருதுபவர். சரியா? இப்போ கலியுகத்திற்கு வருகிறேன். கலியுகம் என்பது இப்படித்தான் இருக்கும். இந்த காலம் இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டது. அதற்குள் இப்படித்தான் இருக்கும். சிந்தனையெல்லாம் கெட்டதாகத்தான் ஆட்டிடியூட் என்கிற பெயரில், அதாவது தான் செய்வது கெட்டது என்று கூட தெரியாமல் அப்படித்தான் இருக்கும். ஆட்டிடியூட் அப்படிங்கிற பெயர்ல தான் செய்வது ஒரு கீழ்த்தரமான ஒழுக்கம் கெட்ட செயல் என்பது கூட தெரியாமல் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அப்படி இருப்பதற்கு நியாயம் கற்பிப்பது இந்த காலத்தின் கொடுமை. அப்படித்தான் தோன்றும். சரியா? அதெல்லாம் வந்துட்டு என்னுடைய ஈக்குவாலிட்டி, என்னுடைய சம உரிமை என்று ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் சொல்வதெல்லாம் இந்த காலத்தின் கொடுமை. பல விஷயங்கள். இந்த கலியுகத்தை பற்றி எனக்கு மிகவும் பிடித்த ஆன்மீக சொற்பொழிவாளர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அற்புதமாக பேசி இருக்கிறார். அதில் கூட அவர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த காலத்தில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயோ, இப்படி எல்லாம் கெட்டவர்களாக செல்கிறார்களே என்று உங்களால் தடுக்க கூட முடியாது. நீங்களாவது ஒதுங்கி போய்விடுங்கள். இப்படி ஒவ்வொருவராக ஒதுங்கி சென்று விட்டால், இப்படி ஒரு 10 நல்லவர்கள் ஒதுங்கி செல்வதன் மூலமாக கொஞ்சம் சக்தி தேரும் நன்மைக்கு என்று சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், சரி, அவர் மிக மிக வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய என்னுடைய மிக பிடித்த ஒரு ஆன்மீகவாதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள். எனவே நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்கலாம், நல்லவர்கள் பேசுவதை கேட்கலாம், அறத்தை மனதிற்குள் அப்படியே பிடித்து வைத்துக் கொள்ளலாம். இதை நான் செய்யவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்ளலாம், சத்தியத்தை பிடித்துக் கொள்ளலாம், சத்தியத்தின் சுவையை ருசித்துக் கொள்ளலாம். இப்படி இந்த காலத்தை புரிந்து கொள்ளும் பொழுது இளைஞர்கள், ஈவன் பெரியவர்கள் கூட அந்த அசுத்தத்திற்குள் விழுந்து விடுகிறார்கள். இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த காலத்தை புரிந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறது எனும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய வேண்டும், இன்ட்ராஸ்பெக்ஷன். உள் பயணம் செய்தல், உள் பயணம், தனக்குள் பயணம் செய்தல். அப்படி செய்து கொண்டு அலசிக்கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறது என்பது என்னுடைய சுய பரிசோதனை. நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் பெருமக்களை. கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் பேசிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.